ஒப்பு கொடுக்கிறோம். ராஜா, எங்க வீட்டின் மேலே உங்க பாதுகாப்பின் கரம் இருப்பதாக, உங்க பாதுகாப்பின் வல்லமை இருப்பதாக. எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமானீரோ அவன் மேல் இரக்கமாய் இருக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி. எவன் மேல் கிருபையாய் இருக்க சித்தமானீரோ அவன் மேல் கிருபையாய் இருப்பவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. ரபலஹ ஷகனமலக்கரபா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி. ராஜா, உமது கரத்தில் எங்களை முற்றுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்லவராயிருந்து அவர் நம்மளை கிருபையாய் நடத்தி கொண்டு வருகிறார். இந்த காலை வேளையிலும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. அவர் ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலே நம் வேதத்தை அறிந்து கொள்ளும்படியாய் வந்திருக்கிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வசனத்தின்படி நீங்கள் அறிய அறிய உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஒரு விடுதலையை பெறுவீர்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். ஆகவே சந்தோஷமாய் காணப்படுவோம். ஆவியானவருக்கு இடம் கொடுக்கலாம். நம் வேதத்தை நம் கரத்தில் எடுத்துக்கொள்ளுவோம். ரோமர் 5வது அதிகாரத்தின் கடைசி பகுதிக்குள் நாம் வந்திருக்கிறோம். ரோமர் புத்தகம் எடுத்துக்கொள்ளலாம். வேதத்தை 5வது அதிகாரம் 15வது வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். ரோமர் 5:15. Thank you Lord. ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படி எனில், ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரிக்க தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகி இருக்கிறது. அதாவது ஒரு மனுஷன் செய்த பாவம், அந்த மீறுதலின் பலன், தப்பு செய்ததினால் அது ஒருத்தர் செஞ்சதுனால முழு உலகமே அந்த பாவத்திற்கு மரிக்க வேண்டிய ஒரு நிலையில் வந்துவிட்டது. அதுதான் ரொம்ப கஷ்டமான ஒன்று. யாரோ செஞ்ச பாவம், யாரோ செஞ்ச மீறுதல், அது இந்த முழு உலகத்தை அழிக்குது. எல்லாருக்கும் அந்த பனிஷ்மெண்ட் கிடைக்குது. யாரோ செஞ்ச தப்புக்கு நான் கஷ்டப்படுறேன் அப்படி சொல்கிறீங்கல்ல, அதை பார்த்துட்டு தான். அப்போது பாருங்க, அதனால் அந்த பாவத்தினால நிறைய பேர் மரிக்கிறாங்க. யாரோ செஞ்ச காரியத்துக்கா. அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. நம்ம தப்பு செஞ்சிருந்தா அந்த தப்புக்கு ஏற்ற பனிஷ்மெண்ட் கிடைச்சிச்சின்னு சொல்லி நம்ம இது பண்ணலாம். இது அநியாயத்துக்கு கஷ்டப்படுறோமே அப்படிங்கிற மாதிரி. அதனால தான் அநேகர் பாவத்துக்கு மரிக்க வேண்டியதாக இருந்தது. ஆனால் தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷருடைய கிருபையினாலே வரும் ஈவு அநேகர் மேல் அதிகமாயிற்று. கிருபையினால ஒரு மேன்மை வருது. அதுதான் இந்த பகுதியில் சொல்லப்படுகிறது. நீங்கள் 15 19 வரை ஒரு விசை வாசித்திரலாம். மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல. அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தின் நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவாய் இருந்தது. கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாய் இருக்கிறது. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே
அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தை நீதியாக ஈவின் பரிபூரணத்தை பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுகிறவர்கள் என்பது அதிக நிச்சயமே. பாருங்க, அதுக்கப்புறம் ஆகையால் ஒரே மீறுதலினால் எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷனுக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிருக்கிறது. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படியாமையினால் அநேகர் நீதிமானாக்கப்படுகிறார்கள். பார்த்தீங்கன்னா இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய கிருபை, அந்த கிருபையை இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு ஒரு கிருபை கிடைக்குது. அதுதான் ஈவு. இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில் வந்தபோது ஒரு கிருபை கிடைக்கிறது. அது நம்ம பரிசுத்தமாக இருக்கிறதுனால அல்ல, நம்ம உண்மையாக இருக்கிறதுனால அல்ல, தேவனுடைய ஈவு. தேவ கண்களில் உனக்கு கிருபை கிடைச்சிருக்கு. அதனால தான் ஆண்டவர் உன்னை கிருபையாய் நடத்துகிறார். பாருங்க, ஆதாம் பாவத்தினால் மனுஷ குலத்துக்கு முழுவதும் பாவமாயிற்று. உலகமே பாவமாயிற்று அவன் செய்த பாவத்தின் நிமித்தமாய். அப்போ உலகத்தில் எல்லாருக்கும் தண்டனை உண்டு அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜருக்குள்ளே வந்துட்டாங்க. எல்லாரும் தண்டிக்கப்பட போகிறாங்க. ஆனால் இதை விட கிருபை நமக்கு ஒரு பலனை தருகிறது. ஆண்டவர் இறங்குறாரு, ஏசப்பா மனம் இறங்குகிறாரு, நமக்கு ஒரு கிருபை தராரு. அதனால ஒரு மனுஷன் விடுதலை ஆகிறான். அன்பானவர்களே, ஆபிரகாமின் சந்ததி பாவத்தில் விழுந்து நரகத்துக்குள்ள செல்லாமல் இருப்பதற்காக இயேசு கிறிஸ்துவை நம்ம விசுவாசிக்கணும். உங்களுக்கு புரியுதா? இப்போ பாவம் செஞ்சாச்சு, நரகத்துக்கு போகணும். இப்போ ஆண்டவரை விசுவாசித்து, இயேசுவே என் குடும்பம் பாவத்துக்குள்ளே இருக்கு, உமக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறதே, ஆனால் அப்பா நீங்கள் எங்களுக்காக ரத்தம் சிந்தி மீட்டு எங்களை எடுப்பதற்காக எங்கள் பாவத்தெல்லாம் நீங்கள் சுமந்து கொண்டீங்களே, ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு அந்த ரட்சிப்பு கிடைக்கட்டும், எனக்கு அந்த பாவ மன்னிப்பு கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யணும்? கர்த்தர் அண்டை வரணும். அப்படி பாவம் செஞ்சுட்டு உட்காந்துட்டே இருக்கக்கூடாது. துன்மார்க்கமாய் நடந்துட்டு இன்னும் கொஞ்சம் பாவம் செஞ்சுட்டே இருக்கக்கூடாது. காலமே எழும்பி ஒரு மன்னிப்பு கேட்கணும். ஆண்டவர்கிட்ட நெருங்கணும். ஏன்னா ஆண்டவர் எப்படின்னா, அவரை நினைச்சாலே ஒரு பரிசுத்தம் வரும், அவரை கூப்பிட்டாலே பரிசுத்தப்படுவோம், அவருக்கு நன்றி சொன்னாலே ஒரு பரிசுத்த வல்லமை கிடைக்கும். எத்தனை வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்தாலும் நான் என்ன சொல்கிறேன்னா, ஆண்டுகிட்ட சொல்லணும், நான் இந்த பிரச்சனை வந்ததுனால உங்களை விட்டு போயிட மாட்டேப்பா, பிரச்சனை வந்தனால நீங்கள் வேண்டான்னு நினைக்க மாட்டேப்பா, ஆனால் உங்கள் ரத்தம் சிந்தி நீங்கள் எனக்காக ரத்தம் சிந்தி மீட்டதுனால நான் சாட்சியாக வாழ்வேப்பா, நான் உண்மை உத்தமமான ஒரு வாழ்க்கை வைப்பப்பா. வேலைன்னு சொல்லி வேலைக்கு சாப்பிடாமையா இருக்கும். வேலைன்னு சொல்லி ஆலயத்துக்கு தான் வர மாட்டேக்கோம். வேலை அதிகமானோன்னா வேலைக்கு வர மாட்டேக்கோம். ஆனால் நல்லா சாப்பிட்றோம். அப்போ யோசித்து பாருங்க, கர்த்தருடைய கரத்தில் நம்மளை அர்ப்பணிக்கணும். வல்ல செயல்கள் நினைத்து உள்ளமே பொங்குதையா, வல்ல செயல்கள் நினைத்து உள்ளமே பொங்குதையா, நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி ஐயா,
நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை ஆராதனை. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை ஆராதனை. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரி ஏனையா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரி ஏனையா. சித்தமை செய்து சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே. ஹல்லேலூயா. சித்தமை செய்து சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே. ரட்சகரே இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை. ரட்சகரே இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. உமது கரத்திலே உமது சித்தம் செய்வதற்கு எங்களை முற்றுமாய் தாழ்த்துகிறோம். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியினால்தான் நம்ம என்ன செய்கிறோம்? இந்த உலகத்தில் அவர் நமக்கு ஒரு ஜீவனை கொடுத்து நம்மளை காப்பாற்றி கொண்டிருக்கிறார். அவருடைய நீதி நிமித்தமாக தான் நமக்கு ஜீவன் இருக்கிறது. அவருடைய கீழ்ப்படுதலின் நிமித்தமாக தான் நம்ம நீதிமானாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். அப்போ நாமும் கீழ்ப்படியணும், நாமும் நீதிமானாக்கப்படணும், நாமும் பரிசுத்தமாக வாழணும். அந்த கான்செப்ட் நமக்கு வரணும். அப்படி வந்தால் தான் நம்மளால் பரிசுத்தமாக வாழ முடியும். புரியுதா? அப்போது உங்களை அவருக்காய் கொடுக்கணும், அவருக்காய் கொடுக்கணும். பாருங்க, நம்ம மேலே நிறைய பாவம் பெருகி இருக்கிறது, நிறைய பாவம் பெருகி இருக்கிறது. ஒரு பாவம் ரெண்டு பாவம் இல்லை, நிறைய பாவம் பெருகி இருக்கிறது. அதனால தான் அநேகரை நீதி அக்கினிக்கு கொண்டு போகுது. ஒரு தீர்ப்பு செய்யணும்னு ஒரு வழக்குக்கு கொண்டு போகிறாங்க. அதனால தான் பரலோகத்தில் நியாய தீர்ப்பு உண்டு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த நியாய தீர்ப்பு செய்யும்போது நம்ம பரிசுத்தமாக்கப்படலாம், அதுக்கான தண்டனை கொடுக்கப்படுகிறது. நம்ம இதிலெல்லாம் உள்ள இன்வால்வ் ஆகாமல் மனம் போன ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா அது ஜீவனை அழிச்சிடும். நீங்கள் ஜீவனை அழிக்கிற ஆண்டவர் பக்கம் திரும்ப வேண்டும். ஜீவனை கொடுக்கிற கர்த்தர் பக்கம் திரும்பணும். எல்லா மனுஷருக்கும் ஒரு ஜீவனை அழிக்கிற நியாய தீர்ப்புக்கு ஆண்டவர் சமூகத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து நிற்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்யணும். அந்த நியாய தீர்ப்பு நாட்களுக்கு முன்பாகவே நம்ம எல்லாம் பரிசுத்தமாக்கப்படணும். புரியுதா? எல்லாரும் பரிசுத்தமாக்கப்படணும். ஒரு மனுஷனுடைய மீறுதல்னால தான் நமக்கு மரணம் வந்துச்சு. அந்த மரணம் நம்மளை பிடிச்சிட்டு, பாவம் செஞ்சவுடனே ஒரு பயம் பிடிச்சிட்டு, பாவம் செஞ்சவுடனே ஐயோ என்ன ஆகுமோ, யாதி ஆகுமோ அப்படிங்கிற ஒரு நடுக்கம் உண்டாயிற்று.
பாவம் செஞ்ச உடனே நீதிக்கு முன்பாக போய் நிற்க முடியல, ஏசப்பாக்கு முன்னாடி போய் நிற்க முடியல. ஏன்னா அவருக்குள்ளதான் ஜீவன் இருக்கிறது, அவருக்குள்ளதான் பரிசுத்தம் இருக்கிறது. அப்போ நமக்கு மரணம் வந்துருமோ அப்படின்னு ஒரு பயம் வருது. நீங்கள் பார்ப்பீங்க, சில பேர் வியாதியில் கிடக்கும் போதே நம்ம நினைப்போம், இங்கே செஞ்ச பாவம் தான் இப்படிலாம் ஆயிட்டு அப்படி சொல்லுவாங்க. அப்போ அந்த சூழ்நிலை வர்றதுக்கு முன்னாடி நம்மளை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அப்போ இந்த ஆதாமுடைய மீறுதல் எல்லா மனுஷருக்கும் ஆக்கினையை கொண்டு வந்தது. அதுக்கு ஜீவனை கொடுக்கறதுக்கு ஏசப்பா நம்ம பாவத்தெல்லாம் எடுத்துட்டு அதெல்லாம் தான் மேலே ஏற்றுக்கிட்டு அதுக்கான பனிஷ்மெண்ட்டை தன் ஜீவனை கொடுத்து வாங்கி நம்மளை பரிசுத்தமாக்கினார், நமக்கு ஜீவனை கொடுத்தார், மரண ஆக்கினைக்கு நம்மளை தப்புவித்தார். அப்போ அன்பானவர்களே, கீழ்ப்படியணும். பாவியாக இருக்கிற நாம, மனுஷராக இருக்கிற நாம கீழ்ப்படியணும். பிதாவாகிய தேவனுக்கு கீழ்ப்படியணும், கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியணும். நீதிமானா மாறுறதுக்கு அப்படி வசனத்துக்கு கீழ்ப்படியணும், சத்தியத்துக்கு கீழ்ப்படியணும், எல்லாவற்றையும் அவர் கையில் ஒப்பு கொடுக்கணும். உலகம் முழுவதும் ரட்சிப்படைவதற்கு நாம கீழ்ப்படிந்து மற்றவங்களுக்கு சாட்சியா நிற்கணும். உன் குடும்பம் வாழ்வதற்கு முதல்ல நீ பரிசுத்தமா வாழணும். அப்படி இருக்கும்போது தான் நம்மளை ஒருவர் பரிசுத்தம் இல்லை அப்படின்னு சொல்லாத அளவுக்கு, நம்ம குற்றப்படுத்த முடியாத அளவுக்கு நம்ம வாழணும். இன்றைக்கு அதற்காய் உங்களை ஒப்பு கொடுக்கணும். சொல்லணும், என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். இயேசு தேவா அர்ப்பணித்தே என்னையே நான் அர்ப்பணித்தே, ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக் கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். என்னை ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக் கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். உங்களால் அப்படி சொல்ற அளவுக்கு பாவம் பெருகும்போது தேவனுடைய கிருபையின் கல்வாரியை நோக்கி பார்த்து அந்த கல்வாரியிலே நமக்கு இரக்கம் கிடைக்கும்படியாய் அந்த கல்வாரியை நோக்கி கெஞ்சி, அப்பா ஏசப்பா எனக்கு இறங்கும் என்று கேட்க வேண்டும், எனக்கு உதவி செய்யும் என்று கேட்க வேண்டும், ஆண்டவரே என்னை மன்னியும் என்று கேட்க வேண்டும். நீங்கள் அப்படி கேட்கும்போது தான் கர்த்தர் கண்களிலே கிருபையும் இரக்கத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். 21வது வசனம் வாசிக்கலாம். ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாய் ஆண்டு கொண்டது. ஐயா, எப்படின்னா பாவம்னு முதல்ல உணர்ந்துட்டோம்னாலே அந்த மீறுதலுக்கு
அந்த உணர்ச்சி வந்த உடனேயே தெரியாமல் வந்த அந்த மீறுதலுக்காக ஆண்டவர்கிட்ட சரண்டர் ஆகி, பாவம் பெருக வேண்டாம், இந்த சாபம் எனக்கு பெருக வேண்டாம் ஆண்டவரே, மரணம் வர்றதுக்கு முன்னால இந்த பாவத்தை என்னத்திருந்து எடுத்து ஆண்டவரே நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறேன் ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீதினால நித்திய ஜீவன் கிடைக்கும் சொன்னீங்களே ஆண்டவரே, அப்பா நீதினால கிருபை என் மேலே வரட்டப்பா, இரக்கம் என் மேலே வரட்டப்பா அப்படின்னு சொல்லி பரிசுத்தத்தினால நீங்கள் உங்களை ஆண்டு கொள்ள ஒப்பு கொடுங்க. பாவம் உலகத்தில் பிரவேசிக்கும் போது தேவன் கோபாக்கினைக்கு நம்மளை ஒப்பு கொடுப்பார். அதாவது நம்ம உடனே செட்டில் பண்ணிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அற்புதமாக மாறிடுவோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிச்சிருவார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை மீட்டுக்கொள்வாராக. உங்கள் குடும்பத்தை அவர் மீட்டுக்கொள்வாராக. தெய்வ கிருபைக்கு ஒப்பு கொடுப்போம். 6வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஆகையால் என்ன சொல்வோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்தினாலே நிலை நிற்கலாம் என்று சொல்வோமா? கூடாதே. கிருபை பெருகுது, அதனால் எவ்வளவு பாவத்தையும் செஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லலாமா? அது கூடாது. அன்பானவர்களே, ஒரு கிருபை பெருகுதுனாலே என்னை பொறுத்தவரையில் கிருபை பெருகுதுனால இன்னும் தூய வாழ்வுக்கு போயிடணும், இன்னும் பரிசுத்தமாக வாழணும். பாவத்தை அழிக்கக்கூடிய ஒரு கிருபையை ஆண்டுகிட்டேருந்து பெற்றுக்கொண்டு பவுல் சொல்கிற மாதிரி கிருபையால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிப்பு உண்டாயிருக்கிறது. அந்த நற்செய்தி, அந்த உபதேசம், அதெல்லாம் உலகம் முழுதும் தெரியப்படுத்தணும். திருப்பி அதிலே விழுந்து கிடக்கக்கூடாது. பாவம் செய்யும்படி தூண்டுதா மனசு? இல்லை நான் செய்ய மாட்டேன், இல்லை நான் ஒரு நாள் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி உங்களை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கி கொள்ள வேண்டும். ஆண்டவர் இன்னைக்கு அந்த கிருபையை கொடுப்பார். விசுவாசிக்குன்னு ஒரு தகுதி இருக்குது, நம்ம கிறிஸ்தவ பிள்ளைக்குன்னு ஒரு தகுதி இருக்குது. அதை கர்த்தருக்குள்ள நிலை நிறுத்தணும். அதாவது யாரோ வாழ்கிற மாதிரி நம்ம வாழக்கூடாது, கிறிஸ்து வாழ்கிற மாதிரி வாழணும். யாரோடைய லைஃப்பை பார்த்து உங்கள் லைஃப்பை நீங்கள் மாற்றிக்கக்கூடாது. உங்கள் லைஃபு இயேசுவை பார்த்து மாற்றப்பட வேணும். பரிசுத்த ஆவியானவர் உடைய சாயல், இயேசுவின் சாயலுக்கு உங்களை ஒப்பு கொடுத்து கொள்ள வேண்டும். மரணத்திலிருந்து கிருபை உன்னை உயிர்ப்பிக்குதா? அந்த உயிர்த்தெழுதலோடு கூட நீ இணைக்கப்பட்டுறணும். ஆண்டவரோடு கூட இணைக்குதா? அவரோடு கூட இணைந்து கொள்ளணும். அவர் காட்டுற வெளிச்சத்தில் நடக்கும்போது நம்மளை பிசாசு தொட முடியாது, அசுத்த ஆவிகள் தொட முடியாது. நீங்கள் உங்களை இறுக்கமாக பிடிச்சு வைத்து கொள்ளாதீங்க, மற்றவங்க கூட உங்களை இறுக்கி கொள்ளாதீங்க. நல்ல ரொம்ப ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்காதீங்க. எல்லாம் ஒரு லிமிட்டோடு வச்சுக்கோங்க. கிருபை அதிகமாய் காணப்படணும், வெளிப்படணும். அதுபடி நீங்கள் உங்களுடைய ஃபெலோஷிப்பை கர்த்தரோடு வைக்கும்போது தான் கிருபை உங்களுக்காக இறங்கி வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டும், உங்களுக்கு ஒரு நல்ல வழியை உண்டு பண்ணி கொடுக்கும். நம்ம அப்போ பாவத்தை விட்டு விலகி நிற்போம். பாவம் நம்மளை தொடாதபடி பார்த்து கொள்ளுவோம். கிருபையினாலும் விசுவாசத்தினாலும் நீங்கள் ரட்சிக்கப்படுறவங்களா இருக்கணும். நீங்கள் ரட்சிக்கப்படுற நீங்கள் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படணும். இன்னைக்கு நம்ம பாவத்தில் நிலை நிற்கலாமா, இல்லை நல்ல யோசனையை பெற்றுக்கொள்ளலாமா அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் முடிவெடுக்கணும். நீங்கள் சொல்லணும், பாவம் செய்ய எனக்கு எந்த தேவையும் இல்லை, நான் ஏன் பாவம் செய்யணும்?
கிருபையினால பாவத்தின் ஆளுகை முறிக்கப்படட்டும் என்று ஜெபிங்க. உங்க கிருபையினால இந்த பாவத்தின் ஆளுகை முறிக்கப்பட்டணும் அப்படின்னு நீங்க ஜெபிக்கணும். நீங்க பாவம் செய்யக்கூடாது. மீண்டும் மீண்டும் உங்களுடைய வாழ்க்கையில அந்த பாவமாகிய எஜமான் உள்ள வரக்கூடாது. கிறிஸ்துவாகிய எஜமான் உள்ளே வரணும். நீங்க பாவம் செய்யாதிருப்பது நல்லது. தப்பு செய்யாம இருப்பது நல்லது. பாவம் செய்வீர்களே ஆனால் கடைசியில் ரொம்ப அழிவு பாதைக்கு போயிடுவோம். இன்னைக்கு நம்மளை நாம் ஒப்பு கொடுப்போம். கர்த்தாவே, இன்றைக்கு ஆதாம் செய்த பாவத்தினாலே இந்த உலகமே அழிக்கப்பட்டது, பாவத்துக்குள்ளாய் போனது. ஆனால் நீங்கள் கிருபையா எங்களுக்கு எல்லாவற்றையும் மீட்டுக்கொள்ள நீங்கள் வந்ததற்காய் ஸ்தோத்திரம். நீங்கள் வந்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஆவியானவரே, இன்னைக்கு உங்கள் கிருபை எங்களுக்கு தாங்க. ஆவியானவரே, உங்கள் பலத்தை எங்களுக்கு தாங்க. ஆவியானவரே, இன்னைக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க. உங்கள் பலத்தினால எங்களை இடை கட்டி கொள்ளுங்க. நீங்கள் எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிட எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்பா, நீங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு அற்புதம் செய்து உங்கள் பரிசுத்த ஜீவியத்தில் ஓடி முடிக்க உதவி செய்யுங்க. உங்கள் கிருபை எங்களுக்கு பெருகட்டும். எங்கள் கிருபையினால் எங்களை நடத்தும். தேங்க்யூ லார்ட். இன்னைக்கு யார் யார் வீடு குடும்பம்லாம் ரட்சிக்கப்படணுமோ, யாருடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்படணுமோ, ஆவியானவர் இன்னைக்கு அவங்களுக்கு உதவி செய்யும். அவங்க உங்களை நேசிக்கிறாங்கப்பா. உங்களுக்காக உங்கள் பாதத்தில் காத்து கிடக்கிறாங்கப்பா. அவங்க வீட்டுக்குள்ளே அவங்க வல்லமை கடந்து போகட்டும். அவங்க கல்லான இருதயத்தை எடுத்து தசையான இருதயத்தை மாற்றும். உணர்வுள்ள இருதயத்தை மாற்றும். கர்த்தாவே மாற்றும். கர்த்தாவே மாற்றும். கர்த்தாவே மாற்றும். பரிசுத்த ஆவியானவரே மாற்றும். தேவனே மாற்றும். இயேசுவே மாற்றும். இரக்கம் உள்ளவரே, ஒவ்வொருவருக்கும் இரக்கம் செய்யும். ரூபா லகா சதுராவா மருதா ரபா ஷதரபா. ஒப்பு கொடுத்துருங்க. அவர் உங்களை காத்து கொள்ளுவார். அவர் உங்களை நடத்துவார். அவர் அற்புதம் செய்வார். இன்றைக்கு நான் செய்யும் இந்த தீர்மானத்தை என்றைக்கும் காத்திட ஆவியால் நிரப்பும். நொறுக்கும் ஊருக்கும் உடையும் வளையும் உமக்கே உகந்த தூய சரீரமாய் ஐம்பொறிகளையும் உமக்குள் அடக்கும் இயேசுவே ஆவியால் நிரப்பும். வெற்றி வாழ்க்கையுள்ள மகனாய் திகழ அக்கினி என்னுள்ளம் இறக்கும். உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பார்தலத்தில் உம்மை போல் யாருண்டு. உலகம் மாமிசம் பிசாசு கடியில் அடிமையாகவே பாவி நான் ஜீவித்தேன். நிம்மதி இழந்தேன், தூய்மையை மறந்தேன், மனம் போல் நடந்தேன், ஏமாற்றம் அடைந்தேன். என்னையா தேடினி ஐயா இயேசுநாதா, உம்மை மறந்தவோ துரோகி நான். என்னையா தேடினி ஐயா இயேசுநாதா, அடிமை உமக்கே நான். உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பார்தலத்தில் உம்மை போல் யாருண்டு. பாவப்பீடியினில் சிக்கி நான் உழன்றேன், தேவாத்தம் அன்பினால் மன்னித்தேன். பாவப்பீடியினில் சிக்கி நான் உழன்றேன், தேவாத்தம் அன்பினால் மன்னித்தேன்.
ಊರದನ್ ಮನುದ ರೀದನ್ ಮನ್ ಮರುದ ರದನ್ ಮಾರದಿನ ರಿಘರಾಶದನ ಊರಿದನ್ ಮನುದ ರೀದನ್ ಮಾರಿದನು ಏರದ ರೀದನ ಶದುನೋ ಓರಿದಾರಿ